உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவை கொடுத்து வரும் எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2026 எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இப்போ 2026 நோக்கி தான் இருக்குது. அரசியல் களமும் 2026 தான், வாழ்க்கையோட எதிர்காலமும் 2026 தான். அப்போ இந்த 2026 வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மற்றும் குரு பகவான், ராகு பகவான், இவர்களை வச்சு தான் நம்ம இந்த வருட பொது பலன் எடுப்போம். ஆனால் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் மீன ராசியிலே அப்படியே அமர்ந்திருக்கிற போகிறார். குரு பகவான் பார்த்திங்கன்னா 2026 ஆரம்பத்தில் மிதுன ராசியில் இருப்பார். குரு பெயர்ச்சி என்பது பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் வரும். அதற்கு பிறகு குரு பகவான் அக்டோபர் எண்டுக்கு அப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ள நுழைவார். அப்போ குருவுடைய இயக்கம் பார்த்திங்கன்னா 3 இடங்களில் பயணம் செய்கிறார். அதே போல் இந்த நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களான ராகு, கேது பகவான். ராகு பகவான் பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டு, அதாவது டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் 5ஆம் தேதியில் நம்மளுடைய ராகு பகவான் கும்ப ராசியிலேருந்து மகர ராசியை நோக்கி பயணிப்பார். கேது பகவான் சிம்ம ராசியிலேருந்து கடக ராசியை நோக்கி பயணிப்பார். இதுதான் அந்த கிரகத்துடைய மாற்றங்கள். ஸோ இந்த கிரகத்துடைய மாற்றங்களை வச்சு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? தனுசு ஆசிரியர், பேங்க் டிபார்ட்மெண்ட், ஆடிட்டர், நிர்வாக பொறுப்பு, நிர்வாக திறமை, பல பேருக்கு தன்னுடைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், தன்னுடைய வேலையை வெளிப்படையாக உண்மைத்தன்மையில் கற்றுக் கொடுத்தவர்கள், தொழிலை கற்றுக் கொடுத்தவர்கள், இவர்கள்லாம் தனுசு ராசி தான். எந்த ஒளிமுறைவான விஷயங்கள் கிடையாது. டைரெக்டாக நான் இதை செஞ்சேன், இதை செய், நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற ஒரு குணத்தில் தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் கிட்டத்தட்ட வேலை இழந்துட்டேன், தொழில் இழந்துட்டேன், போராட்டத்தை சந்திக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன். இதுதான் இப்போ கடந்த காலங்களாக ஒரு 1.5-2 வருடங்களாக உங்களுடைய லைஃப் போய்கிறது. 1.5 வருஷம் 2 வருஷமாக இதுதான் லைஃப். மன மகிழ்ச்சி எங்கேயுமே இல்லை. யாரையும் நம்பி எதையுமே செய்ய முடியல. எல்லா பக்கமும் லாக் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய கிரக அமைப்பில் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிங்க. ஸோ இந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் உறுதியாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களுடைய பிடித்தமான செயல்பாடுகள், பிடித்தமான விஷயங்கள்லாம் மறந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியலப்ப. நீங்களே யோசிக்கிறீங்க, நமக்கு என்ன பிடிக்கும், என்ன விஷயம் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்துட்டீங்க. ஸோ அந்த சிந்தனைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்ய போகிறீங்க. பிடித்தமான ஆடை ஆபரணங்களை வாங்க போகிறீங்க. 2 பார்ட். மொதல் விஷயம் மன மகிழ்ச்சி, அடுத்த விஷயம் பொருளாதாரம். முதல் விஷயத்தில் கிடைக்க போகிற மகிழ்ச்சியை முழுமையாக சந்தோஷமாக அனுபவிச்சுக்கணும். தனிமையில் இருந்ததெல்லாம் போதும். உங்களுக்கு பிடித்த உறவு உங்களை தேடி வரும். திருமண விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்க, திருமணம் நடக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிச்சிட்டேங்க, நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன். ஃபஸ்ட்டு மேரேஜில் ஏமாற்றத்தை சந்திச்சிட்டேன். 2வது திருமணம் முடிக்க பயமாக இருக்குது. தயவுசெய்து பயப்படாதீங்க. 2வது திருமண வாழ்க்கையை நீங்கள் உறுதியாக இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே கட்டாயமாக நகர்த்தலாம். இப்போ முயற்சி எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாம். சரியா? அதே போல் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய பிரச்சனையை சந்தித்து வேலையை விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலாம் உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ அதிலேருந்து மாறிடுவீங்க. வேலை வாய்ப்புகள் உண்டு, வேலையில் ஏற்றம் உண்டு. இருக்கிற இடத்த விட்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, வெளியூர் போய் வேலை பார்க்குறதுக்கான அமைப்பெலாம் உண்டு. அப்படி வாய்ப்பு கிடச்சா பயன்படுத்திக்கோங்க. தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். சரியா? அதே போல் தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு விஷயத்த சொல்லணும். அம்மா மேலே அதிகமாக அளவு கடந்த பாசம் கொண்டவர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அம்மா தான் உயிர், அம்மா தான் உலகன்னு வாழ்வீங்க. ஆனால் உங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் உங்களை ஏதாவது ஒரு டாமினேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அம்மா சொன்னால் தான் கேட்கான், அம்மா சொன்னால் தான் கேட்குறா, நான் என்ன பண்ணுவேன் டிப்ரெஷன் ஆகிடுப்பாங்க. அதனால் நிறைய டிப்ரெஷன் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இதுலேருந்து விடிவு காலம். உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க, நீங்கள் காட்டுற அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க, ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. நல்ல விதமான ஏற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் கொடுக்க போகிறது. விட்டு போன உறவு கூட தேடி அன்பு காட்டக்கூடிய பாக்கியம் இந்த 2020. முயற்சிகளில் பலவிதமான வெற்றி. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ அது சரியாயிடும். ஹெல்த் நல்லாயிருக்கும், கவலையே பட வேண்டாம். அதுபோல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. பழைய வண்டி வாகனம் வாங்கிடக்கூடாது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். அதே போல் நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக மதிப்பெண் வாங்க போகிறீங்க. எல்லா விதமான படிப்புலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு பாக்கியம் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களாகிய மாணவர்களுக்கு உண்டு. நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய யோகம் கிரக ரீதியாக ஏற்படுது. சரி, அப்போ என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்? தனுசு ராசிக்காரன் கேட்பீங்க. இவ்வளோ நன்மையை சொல்லிட்டீங்க,
பணம் வரும், செல்வம் வரும், பொருளாதாரம் வரும், தங்க நகை வாங்குவோம், மனமகிழ்ச்சி இருக்குது, சுப நிகழ்ச்சி இருக்குது, எல்லாமே ஓகே. என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதை மட்டும் சொல்லிடுங்க. அப்படின்னா உறுதியாக நீங்கள் காசு நல்லா வரும், யாருக்காக கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, சிக்கனமாக செலவழிக்கணும். வரவு 8னா செலவு 10னாங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வரவு உங்களுக்கு 1,00,000, செலவு எவ்வளோ இருக்கணும்? வெறும் 30,000 தான் இருக்கணும். மீதி 70,000 சேமிப்புக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி ஃபீல் பண்ணுவேன். ஸோ கரெக்டான முறையில் எடுத்து வச்சுக்கோங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. யாரையும் நம்பி ஏமாறோம். இதை மட்டும் பண்ணிங்கன்னா உறுதியாக உங்கள் லைஃப் சூப்பராகும். இந்த 2026 நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செய்யலாம், எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம்? அதாவது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி திதி என்று நீங்கள் உறுதியாக விநாயகரை வழிபாடு செய்யும்பொழுது உங்கள் லைஃப்பில் ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு, எல்லா விதமான சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. ஆனால் உங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் உங்களை ஏதாவது ஒரு டாமினேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அம்மா சொன்னால் தான் கேட்கான், அம்மா சொன்னால் தான் கேட்குறா, நான் என்ன பண்ணுவேன் டிப்ரெஷன் ஆகிடுப்பாங்க. அதனால் நிறைய டிப்ரெஷன் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இதிலேருந்து விடிவு காலம். உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க, நீங்கள் காட்டுற அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க, ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க, நல்ல விதமான ஏற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் கொடுக்க போகிறது. விட்டு போன உறவு கூட தேடி வந்து அன்பு காட்டக்கூடிய பாக்கியம் இந்த 2020. முயற்சிகளில் பலவிதமான வெற்றி. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ அது சரியாயிடும். ஹெல்த் நல்லாயிருக்கும், கவலையே பட வேண்டாம். அதுக்கப்புறம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. பழைய வண்டி வாகனம் வாங்கிடக்கூடாது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். அதே போல் நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக மதிப்பெண் வாங்க போகிறீங்க. எல்லா விதமான படிப்புலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களாகிய மாணவர்களுக்கு உண்டு. நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய யோகம் கிரக ரீதியாக ஏற்படுது. சரி, அப்போ என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரன் கேட்பீங்க. இவ்வளோ நன்மையை சொல்லிட்டீங்க. பணம் வரும், செல்வம் வரும், பொருளாதாரம் வரும், தங்க நகை வாங்குவோம், மனமகிழ்ச்சி இருக்குது, சுப நிகழ்ச்சி இருக்குது, எல்லாமே ஓகே. என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதை மட்டும் சொல்லிடுங்க. அப்படின்னா உறுதியாக நீங்கள் காசு நல்லா வரும், யாருக்காக கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, சிக்கனமாக செலவழிக்கணும். வரவு 8னா செலவு 10னாங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வரவு உங்களுக்கு 1,00,000, செலவு எவ்வளோ இருக்கணும்? வெறும் 30,000 தான் இருக்கணும். மீதி 70,000 சேமிப்புக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி ஃபீல் பண்ணுவேன். ஸோ கரெக்டான முறையில் எடுத்து வச்சுக்கோங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. யாரையும் நம்பி ஏமாறோம். இதை மட்டும் பண்ணிங்கன்னா உறுதியாக உங்கள் லைஃப் சூப்பராகும். இந்த 2026 நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செய்யலாம், எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம்? அதாவது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி திதி என்று நீங்கள் உறுதியாக விநாயகரை வழிபாடு செய்யும்பொழுது உங்கள் லைஃப்பில் ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு, எல்லா விதமான சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு.